ஜாவாவ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், ஜேடிகே அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். ஜேடிகே அப்படின்னா என்னன்னா, ஜாவா டெவலப்மென்ட் கிட். இந்த ஜேடிகே வச்சு நம்மளால ஜாவா ப்ரோகிராம் எழுத முடியும், கம்பைல் பண்ண முடியும் அண்ட் ரன் பண்ண முடியும். ஓகே. இந்த ஜேடிகேக்குள்ள 2 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ஜேஆர்இ. ஜேஆர்இ அப்படின்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மென்ட். அனதர் ஒன் இஸ் டெவலப்மென்ட் டூல்ஸ். இந்த ஜேஆர்இக்குள்ள என்ன இருக்குன்னா, ஜேவிஎம் ஜாவா விர்ச்சுவல் மிஷின் இருக்கு. அண்ட் சம் அதர் லைப்ரரிஸ், ஜார்ஸ் அண்ட் சம் அதர் ஃபைல்ஸுமே இந்த ஜேஆர்இக்குள்ள இருக்கு. அண்ட் தென் டெவலப்மென்ட் டூல்ஸ். டெவலப்மென்ட் டூல்ஸ்ல என்ன இருக்கும்னா, ஜாவா ப்ரோகிராம கம்பைல் பண்றதுக்கான கம்பைலர் டூல் இருக்கும். அண்ட் ஜாவா ப்ரோகிராம ரன் பண்றதுக்கான ஜாவா லான்ச்சர் டூல் இருக்கும். ஜாவா ப்ரோகிராம ரன் பண்ணும்போது தான் இந்த ஜேவிஎம்மோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஜேவிஎம் தான் ப்ரோகிராம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீன்ல அவுட்புட் வர வைக்கும். ஸோ அதுக்கான வேலையை இந்த ஜேவிஎம் தான் பார்க்கும். இந்த ஜேவிஎம் ஆர்க்கிடெக்சர் பத்தி டீட்டெயில்டா நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அண்ட் தென் ஜாவா டீபக்கர். டீபக்கர் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நம்ம ப்ரோகிராம ரன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்க்ரீன்ல டைரக்ட்டா அவுட்புட் வந்துரும். இதுவே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து கோட வந்து அனலைஸ் பண்ணணும். ஏல என்ன வேல்யூ இருக்கு, பில என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாவா டீபக்கர் டூல் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணும்போது ஒரு எரர் வந்தது அப்படின்னா, அந்த எரர் எதனால வருது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா, அப்போ இந்த டீபக்கர் டூல் வந்து யூஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி ஒரு லைனா நம்ம ப்ரோகிராம வந்து ரன் பண்ணிட்டே போலாம். அப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கும், பில என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஓகே. ஸோ அப்போ இந்த டீபக்கர் டூல் யூஸ் ஆகும். நம்ம ஜாவா ப்ரோகிராம் எழுதும்போது ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத மாட்டோம். நிறையா ப்ரீ டிஃபைன் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜார்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இந்த ஜேஆர்இக்குள்ள தான் இருக்கும். ஓகே.